ராகு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனேயாவது நம்மளுக்கு விஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தவிச்சு போகிறாங்க நம்ம அபியால் தாங்கிக்க முடியல. இவர் விஷ் பண்ணவே மாட்டார், அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகு வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வைக்கிறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க நம்ம வந்து அஞ்சலி. அஞ்சலி வந்து என்னடா ரூம் இப்படி வச்சுட்டு போகிற பேக்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க பார்க்குறாங்க. என்ன வச்சுருக்காங்க அவன் பேக்கில், ரொம்ப வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னடா அபிக்கு கிஃப்ட் வாங்கி வச்சியா, சொல்ல மாட்டியா அவகிட்ட, அப்படியே வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க, கொடுக்கலாம்ல அவகிட்ட, அவ்வளோ சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னோடனே அது வந்துக்கான்னு சொல்ல வராரு. நீ அமைதியாடுறா, முதல்ல இந்த கிஃப்ட்டை அபிக்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே ஹாப்பி பர்த்டே சொல்கிறா அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே அபிக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, காலையிலேருந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாரா, இல்லை ஒரு வாழ்த்தாவது சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏங்கியிருக்கேன், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கிஃப்ட்டோட வாழ்த்து சொல்லிட்டாரு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கிஃப்டாவது கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து ஒரு முருகர் சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏங்க உண்மையிலே எனக்கு பிடிச்சதை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ராகு தூங்கிறாரு. எப்படியோ நம்மளுக்கு வாழ்த்து சொல்லனாலும் கிஃப்ட் கொடுத்தாரு, அது வரைக்கும் போதும் காலையிலேருந்து. இப்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, முருகா நீ வந்துட்ட, நான் உங்ககிட்ட தானே வேணேன், நான் கண்டிப்பாக இவரை விட்டுட்டு போயிடுவேன், அப்போது நீ என்ன சொல்ல வர, இவர் கூட நான் இருக்கணும்னு சொல்ல வர, அதுக்கு தானே என்கிட்ட வந்து சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. முருகரை பார்த்து பார்த்து பூரிப்படைகிறாங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு முருகர் இருக்கார், இந்த முருகர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூவெல்லாம் போட்டு அழகாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. காலைல ஆனவனை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அணு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முருகர் சிலை கையில் எடுத்துகிட்டு வாங்க. பாத்தியா அபி, உனக்கு பிடிச்ச முருகர் சிலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே பார்க்குறாங்க, இந்த முருகர் சிலையை இது எப்படி அணு உங்ககிட்ட அப்படின்னோடனே, என் ரூம்லேருந்து எடுத்தியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இது ஆகாஷ் எடுத்து வந்து கொடுத்தாரு அப்படின்னு. ஆகாஷா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அவங்களுக்கு எப்பவும் வர ஒரு கஸ்டமர் வருவாராம், அவர் வந்து எல்லாருக்குமே பத்திரிக்கையோடு இதை எடுத்து கொடுத்துருக்காரு, பார்த்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், உனக்கு தான் முருகர் சிலை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அணு அது வந்து அப்போது இது வந்து கிஃப்டாக வந்ததா அப்படின்றாங்க. ஆமாம், கிஃப்டாக தான் வந்திருக்கு, ஏன் உனக்கு இந்த சிலை பிடிக்கலையா, பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க, அந்த சிலையை வாங்குறாங்க. வாங்கிட்டு சரி பரவாயில்ல அண்ணு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அபி முருகர் சிலையை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், இப்போ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. வந்து எதையோ வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னாங்க. என்ன விஷயம், எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னோடனே, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்களே நேற்று, அது நீங்கள் வாங்கின கிஃப்ட்டா இல்லை உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்த கிஃப்ட்டா அப்படின்றாங்க. அது வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அது தானே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க, நீங்கள் வாழ்த்து சொல்லன்னு எவ்வளோ மனசு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா நேற்று எனக்கு, சரி சொல்லலைனாலும் பரவாயில்ல, நைட்டு கிஃப்டாவது கொடுத்தீங்களே சந்தோஷப்பட்டேன், ஆனால் அதுவும் கிஃப்டாக வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க, சொல்லியிருக்கலாம்ல கிஃப்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் வேணும்னு அப்படிலாம் பண்ணல, என் அக்கா வந்தாங்க, அவங்க தான் வந்து அந்த கிஃப்ட்டு வந்து நீ உனக்காக வாங்கினது தப்பாக நினச்சிட்டு எனக்கு கொடுக்க சொன்னாங்க, சரி எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே, அப்போது எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கணும் உங்களுக்கு தோணலை, எதுக்கு தோணணும், உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஓ அப்படியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணேன், அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னோடனே அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. உடனே வந்து அபி வந்து சர்ப்ரைஸ் பண்ணது அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இதே மாதிரி சர்ப்ரைஸ் இல்லாமல் இதோட சூப்பரான சர்ப்ரைஸை நான் உனக்கு நான் கொடுத்துருப்பேன், ஆனால் நீ வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினைக்கிறாரு. என்ன முறைக்கிறீங்க, நான் அட்லீஸ்ட் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேணாம், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம், அது இல்லைனா கூட இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல, யார் கிஃப்டாவது கொடுத்து என்னை ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னை உங்களுக்கு பிடிக்கல அதுதானே காரணம் அப்படின்றாங்க. ஒரு அமைதியாக இருக்காரு. இப்போ நான் இந்த வீட்டில் நான் இருக்கணுமா வேணாம், நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் முருகர் என்கிட்ட வந்துட்டார், அதனால தான் நான் அமைதியாகிட்டேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல விடுங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாமல் இந்த வீட்டில் விட்டுட்டு நான் போயிருக்கலாம், எதுக்கு தானே இந்த வீட்டில் இருக்கணும் தெரியல அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதை பார்த்து ராகு வந்து நீ மனசு கஷ்டப்படுறதுனா எனக்கு புரியுது, நான் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நீ யோசிக்கிறியே, நீ எனக்கு நல்லா இருக்கணும், நீ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும், நான் யோசிக்க மாட்டேனா, உன் மேலே நான் எவ்வளோ காதல் வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் வந்து நான் நீ கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, உனக்கு நான் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பேன், ஆனால் நீ பண்ண வேலையில் நான் என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. வந்து வேதனை தாங்க முடியாமல் வெளியே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து வேணும்னே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட வராரு. அதை வந்து ராகவ் பார்த்துறாரு. உடனே வந்து முரளியை வந்து அங்கே இருக்கும்போது கரெக்டாக வந்து அபி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுக்கிறாரு. வந்து வர மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்த முரளி வந்து இப்படி வந்து ஹக் பண்ணி கூட்டின்னு போகிறான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இதோட முடியுது.